சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான். நான் உன்னை அனுபவிக்கணும்னு பார்த்தேன். இந்த இடத்துல சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு அனுபவம், உண்ணுதல், உணவு. ஒரு விஷயத்தை நீங்க கன்சியூம் பண்றீங்க, ஒரு விஷயத்த ஒரு அனுபவ மண்டலத்துல கொண்டு வரீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான், பெரிய விஷயமா இருந்தாலும் சரிதான், அது லௌகீகமாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். அது உண்மையிலே அருணாச்சலம் இடத்துல என்ன அனுகிரகம் பண்றாருன்னா, இவன் இப்படி உண்ணக்கூடிய இது உணவு என்றும் இதை அனுபவிக்க கூடக்கூடியதும் என்றும் அனுபவம் என்றும் இவன் நகரலாம். ஆனா கடைசியில அவனுக்கு அருணாச்சலம் என்ன பண்றாருன்னா, சாந்தமாய் போவன் அருணாச்சலா என்கிற அந்த அமைதியை கொடுக்கிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியா அக்ஷரமண மாலை பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். 27வது பாடல் இது. சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா. இந்த பாடல்ல நாம என்ன நினைக்கிறோம், ஆனா அங்க அருணாச்சலம் என்ன பண்றார் அப்படிங்கிறது பகவான் காட்டுறார். பொதுவாகவே நம்ம ஆன்மீகத்தை தொடக்க நிலையில இருக்கிறவங்களும் சரி, ஒரு தீவிரமான ஆன்மீகத்துல இருக்கிறவங்களும் சரிதான், ஏதோ ஒரு அனுபவத்துக்காக நம்ம போவோம். என்ன, நம்மளுடைய பிளைன்ல we know only experiences. என்ன, நமக்கு சின்னதா நம்ம ஒரு என்ன விஷயம் பண்ணாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கேட்போம். எப்படி இருந்தது, நம்ம சின்னதா அடிப்படையாக ஒரு கேட்க, எப்படி சார் இருந்தது, இதை பார்த்தீங்களே எப்படி இருந்தது, அங்க போனீங்களே எப்படி இருந்தது அப்படின்னும் பொழுது நம்ம எதை பார்த்தாலும் மைண்டில் அது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகிறது, அந்த மைண்டில் எப்படி போய் பதியறது. ஸோ வி ஆல்வேஸ் நோ த எக்ஸ்பீரியன்சஸ். இதுதான் நம்ம உள்ளர போய் ஸ்டோர் ஆகுறது. இந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் வாசனையாக போய் ஸ்டோர் ஆகுது. இந்த எக்ஸ்பீரியன்சஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அனுபவம். ஆனால் ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சியில் என்ன நடக்கும் அப்படின்னா, உண்மையிலே அங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. என்ன, எக்ஸ்பீரியன்சர் என்கிற யார் அனுபவிக்கிறாரோ அவர் இருக்கும் வரை அனுபவம் இருக்கும். ஒரு உச்ச நிலையில, ஆன்மீகத்தினுடைய உச்சியில அந்த எக்ஸ்பீரியன்சரே இருக்க மாட்டார். யார் இதை அனுபவிக்க போறவரே அவரே இருக்க மாட்டார். ஏன்னா அவர் தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஒரு விதத்துல கேட்டா. இதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சமான இருக்கக்கூடிய விஷயம். ஆன்மீகத்துல தீவிரமா போறவங்களுக்கான ஒரு விஷயமும் இதுதான். ஏன்னா இந்த அல்டிமேட்டான ஒரு விஷயத்த பகவான் இந்த இடத்துல கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, சாதாரணமா நம்ம கொடுக்குறாரு. நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு வழக்குல இதை கொண்டு போய் கொடுக்குறாரு. சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா. சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான். நான் உன்னை அனுபவிக்கணும்னு பார்த்தேன். இந்த இடத்துல சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு அனுபவம், உண்ணுதல், உணவு. நான் போய் அதை அனுபவிக்கிறது, கன்சியூம் பண்ணணும்னு போறேன். நான் எதை கன்சியூம் பண்ணணும்? நான் அருணாச்சலத்தை அடைந்து விடுவேன். அருணாச்சலம் என்னவென்று எனக்கு தெரிய வேண்டும். ஐ சீக்கிங் ட்ரூத். நான் உண்மை எதுவென்று அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது நம்ம ஆன்மீக பாதை, ஆன்மீக பயணம் இப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது தியானமா இருக்கலாம், இல்லைன்னா யோகமா இருக்கலாம், இல்ல கோயில்களுக்கு போவதா இருக்கலாம், இல்ல ஜபமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல அருணாச்சலம்ங்கிறத நோக்கி நம்ம போறோம், அதை அனுபவிக்கணும்னு போறோம். அது ஒரு அனுபவத்தை கொடுத்துரும் அப்படின்னு போறோம். அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத நம்ம எல்லாமே கற்பனை பண்ணின்னு வேற போவோம். அதனாலதான் இந்த இடத்துல பகவான் சொல்றாரு, அது நீ நினைக்கிறதுக்கு அப்பாலா இருக்கக்கூடிய வஸ்து. உன்னுடைய அனுபவ மண்டலத்துக்குள்ள அதை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்பா. அதனால சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான். சாப்பாடுதான் நீன்னு உன்னை சார்ந்து நான் வந்தேன், உன்னை அனுபவிக்கலாம்னு வந்தேன், உன்னை உண்ணலாம் என்று வந்தேன். ஆனால் அந்த இடத்துல நடக்கிற கதை என்ன ஆயிடுச்சுன்னா, சாந்தமாய் போவன் அருணாச்சலா அப்படின்னு முடிக்கிறார் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்க கன்சியூம் பண்றீங்க, ஒரு விஷயத்த ஒரு அனுபவ மண்டலத்துல கொண்டு வரீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான், பெரிய விஷயமா இருந்தாலும் சரிதான்,
அது லௌகீகமாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அது நீங்க அதை அனுபவிக்கணும்னு போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகுன்னா அதிகமாயிட்டே இருக்கும், சுமை தான் கூடுமே தவிர அந்த இடத்தில் ஒரு காலம் அமைதி என்பது வரவே வராது. நாம் அமைதியை நோக்கி திரும்பணும்னா நம்ம உள்ள எக்ஸ்பீரியன்சஸ் முதல்ல நிக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எல்லாருக்குமே வருமா, அதையும் நிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பின்னர் பேசக்கூடிய விஷயங்கள். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளார போய் அதுல சிக்கவும் கூடாதுங்கிறது பகவானுடைய வாக்கு. நான் இதை அந்த லைட்டை பார்த்தேன், அது பார்த்தேன், இதை பார்த்தேன், ஒரு இடத்துல போய் நின்னுப்பாங்க, ஆஹா நான் கண்டுட்டேன். அருணாச்சல புராணமே பிரம்மாவனுடைய கதை எதுக்காக நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, பிரம்மா நான் பார்த்துட்டேங்கிறார். பிரம்மாங்கிறது வெளியில நாம் பார்த்து கொண்டிருக்கும் நம் கண்களாலும் மனதாலும் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சம். இதுக்குள்ளார நீ எப்படிப்பா அந்த ட்ரூத்தை கொண்டு வந்து அடக்கி நான் பார்த்துட்டேன்னு ஒத்துன்னு உன்னால போக முடியாது. அதனாலதான் பிரம்மாவுக்கு சாபம் ஏற்பட்டது இப்படின்னு சொல்றது. அதனால அதுவும் லிமிட்டேஷன்ஸ்குள்ளதான் இருக்கு. அந்த ட்ரூத்துங்கிறது அது எக்ஸ்ட்ரானரி, நம்மளால கற்பனையே பண்ண முடியாத பெரிய விஷயம் அது. அது வந்து ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி இம்மெஷரபிள் அப்படிம்பார் அவர் வார்த்தை. அளக்க ஒண்ணாதது, அது அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பது. அதுவே எப்படி நீங்க என்ன பண்ண முடியும்? ஆனால் இவன் இந்த சின்ன மனசனோடையும் இவங்கிட்ட இருக்க இந்த சின்ன ஜீவனானவன் சாப்பாடுனை நீதான் எனக்குன்னு சொல்லிட்டு இப்படியே போவான். நம்மளாம் கோயில் போயிட்டு இருக்கோமே, ஒவ்வொரு ஆன்மீக அனுபவங்கள்லாம் கேட்கிறோமே, நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா அதை போய் அனுபவிக்கிறதுன்னு போவோம். ஆனா பகவான் சொல்றாரு அது தப்பு ரைட்டுன்னு எதுவுமே சொல்ல பகவான். அப்படிதான் நம்ம போறோம்னு சொல்றாரு. ஆனால் உண்மையிலேயே அங்க அருணாச்சலம் என்ன அனுகிரகம் பண்றாங்கிறதா இந்த இடத்துல முக்கியம் நமக்கு. உண்மையிலே அருணாச்சலம் இந்த இடத்துல என்ன அனுகிரகம் பண்றாருன்னா, இவன் இப்படி உண்ணக்கூடிய இது உணவு என்றும் இதை அனுபவிக்க கூடக்கூடியதும் என்றும் அனுபவம் என்றும் இவன் நகரலாம். ஆனா கடைசியில அவனுக்கு அருணாச்சலம் என்ன பண்றாருன்னா, சாந்தமாய் போவன் அருணாச்சலா என்கிற அந்த அமைதியை கொடுக்கிறார். இது நம்மளால அந்த சைலன்ஸையோ அந்த சாந்தத்தையோ விளக்கவே முடியாது. ரமண பகவான் சைலண்டா இருந்தானா நமக்கெல்லாம் எப்படி இருக்கு, வாக்கு மௌனம் இருக்கு, கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கத்தல், ஓயாது ஒழிச்சல், ஒரு மைண்ட் கத்திட்டே தானே இருக்கு நமக்கு எல்லாருக்குமே. மனசு அப்படியே அலைப்பாயுது இல்ல. உள்ள நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடின்னு உட்காருங்கோ, உள்ள மனசு நம்ம கிட்ட பேசுறது தெளிவா கேட்கும். தியானம் நல்லா தீவிரமான தியானம் பண்றவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். ஏன்னா அப்படிதான் இருக்கும் மனசு. அப்ப பகவான் என்ன பண்ற, சாந்தமாய் போவன் அருணாச்சலா அப்படிங்கிற. அப்போ அருணாச்சலம் உங்களை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, எவன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ, எவன் ஹூ இஸ் த எக்ஸ்பீரியன்சர், யார் அந்த இடத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸே கபலீகரம் பண்ணிட்டு சைலன்ஸ்ல கொண்டு போய் நிறுத்தும். சாந்தம் அப்படின்னா ச அந்தம்னு பேர். ச அப்படின்னாலே அனுபவம்னு பேர். அந்தம்னா அனுபவத்தினுடைய எல்லைன்னு பேர். சாந்தம்னாலே அனுபவத்தினுடைய எல்லைன்னு பேர். நம்ம இப்ப நினைச்சுட்டு இருக்கிற சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் எல்லாமே லிமிட்டேஷன்ஸ்குள்ள இருக்கிறது. ஒரு எல்லைக்குள்ளார ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயமா இருக்கக்கூடியது. அதனாலதான் பகவான் என்ன சொல்ற, ச அந்தம் சாந்தம். அதனால இந்த பாடல் நமக்கு என்ன காட்டி கொடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த இடத்தில் உங்களுடைய ஆன்மீக பயணத்தினால் தொடங்கினாலும் சரிதான், நீங்க அதை உண்ண வேண்டும் என்று நினைத்தாலும் சரிதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு குரு சிஷ்ய விஷயத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, புலிவாயில் அகப்பட்ட ஒரு மான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மான் அங்க எங்கும் சுத்தின்ண்டே இருக்கும். திடீர்னு ஒரு புலி இது கவ்வின்னுடும். திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், ஆக புலி நம்மளை கவ்வின்னுட்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தூங்கிட்டே இருக்கும், டக்குன்னு புலி பிடிச்சிக்கும் அதை. ஆஹா நம்ம தூங்கிட்டே யாரு நம்மளை யாரு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா புலி பிடிச்சிட்டு இருக்கோம். அது போல அது தப்ப முடியாது. அதுக்கப்புறம் அந்த மான் தப்ப முடியாது, புலி சாப்பிட்டுரும் அதை. அது போல இந்த இடத்துல என்னன்னா, இவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம அடையலாம், சிவனை அடையலாம், சிவனை தரிசிக்கலாம், சிவனை நம்ம ஒரு நாள் எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவான்னா, இவன் அப்படியே இந்த ஒரு இக்னரண்ட் இந்த ஸ்டேட்லயே இருந்துட்டே இருப்பான். அந்த இக்னரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவன்கிட்ட. இவன் எதை அடையலாம், எதை பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு இவன் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது, புலி மாதிரி அங்கிருந்து அருணாச்சலம்ங்கிற குரு, ரமண பகவான்ற குரு இவனை பிடிச்சிடும். எப்படி பிடிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பாடல்கள் வழியா பிடிக்கும். எப்படி பிடிக்கும்னா, ரமண பகவானுடைய உபதேசங்கள் வழியா பிடிக்கும். முதல்ல நம்மளுக்கு புரிஞ்ச லெவல்ல அது பிடிக்கும். அந்த புலி நமக்கு எது இதெல்லாம் புரியும், வார்த்தைகள் புரியும்,
அனுபவம் புரியும், எண்ணங்கள் புரியும். இப்படிதான் நம்மளுடைய கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் வழியா தான் முதல்ல அந்த புலி பிடிக்கும். நம்ம சாப்பிடணும்னு நினைச்சோம், ஆனா அது நம்மளை சாப்பிடும். அதுதான் இந்த பாட்டினுடைய முழு அர்த்தம். சாப்பாடுன்னை சார்ந்துணவாயன் சாந்தமாய் போவன் அருணாச்சலா. ஒரு சீடனை ஒரு குரு ஆட்கொள்ளுகிற, ஒரு சீடனை ஒரு ஜீவனை அருணாச்சலம்ங்கிற ஒரு மகத்தான குரு ஆட்கொள்ளுகிற, சாந்தப்படுத்துகிற ஒரு அற்புதமான பாடல் இது.